Hello guys, welcome to OG Cricket Talks. This episode about Major Cricket League in மேஜர் சம்பவங்கள். அமெரிக்காவில் ஃபுட்பால் மட்டும் நடக்கல, இதே டைமில் பிரான்சைஸ் கிரிக்கெட் நடக்குது. அதுவும் ஐபிஎல் டீம்ஸ் ஓனர்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் ஆடக்கூடிய எம்எல்சி கிரிக்கெட் அங்கே நடக்குது, மேஜர் கிரிக்கெட்டிங் லீக். ஸோ அதில் என்னென்ன வந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மேஜர் சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃபேஃப் டு பிளிசி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் வந்து ஒரு 100 அடிச்சாரு, 220 ரன் டார்கெட். அவர் இப்போ வந்து 41 வயசு ஆச்சு அவருக்கு, ஃபேப் டு பிளிசிக்கு. ஸோ இந்த ஏஜ்ல ஒரு 220 ரன் சேஸ் பண்ணாரு. ஸோ அதுல குரூஷியல் 100 அடிச்சிருக்காரு. ஸோ 40 வயசுக்கு அப்புறம் T20 கிரிக்கெட்ல 100 அடிச்ச லிஸ்ட்ல இவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. 300 அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஸோ வந்து இன்னுமே இளச்சாமி வந்து நல்ல ரிதம்ல இருக்காரு. ஸோ டிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அந்த கேம். ஸோ இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா, அதே மேட்ச்ல டிம் சைஃபோர்ட் அவரு 100 அடிச்சாரு. ஸோ அவர் வந்து குரூஷியல் ரெண்டு நாக் ஆனாரு. ஒன்று 100 அண்ட் இன்னொன்று வந்து ஒரு குயிக் ஃபயர் 50. ஸோ 100 வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல அகைன் டிஎஸ்கே. ஸோ அது வந்து பத்தல, ஆப்போனன்ட் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் கேம் அகைன் ஒரு 216 ரன் சேஸ் இருந்துச்சு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் ஒரு 78 ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு 2 சம்பவம். ஸோ ஒன்று வந்து ஃபேப் டு பிளிசி அண்ட் இன்னொன்று வந்து டிம் சைஃபோர்ட். தேர்ட் பிளேயர், ஸோ இவர் யாருன்னா மிச்சில் ஓவன். ஸோ மிச்சில் ஓவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, T20 கிரிக்கெட்ல 175 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைச்சிட்டு இருந்தோம். நியர்பை அது பக்கத்துல போயிட்டாரு. ஆக்சுவலா அவர் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்குள்ளேயே 150 அடிச்சிட்டாரு. பட் குடின் கன்வெர்ட் இட். ஒரு 155 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. எம்ஐ நியூயார்க்கு ஆப்போசிட்டா வாஷிங்டன் ஃப்ரீடம் அந்த டீம் வந்து பேட் பண்ணாங்க. ஸோ அதுல அந்த இன்க்ளூட்ஸ் மிச்சில் ஓவன். அவர் இன்னிங்ஸ்ல 11 4 13 6 அடிச்சு 155 ரன் 68 பால் அடிச்சாரு. ஸோ எல்லாரும் சொன்னாங்க குரூஷியலா கெயிலோட நாக் பக்கத்துல போயிட்டாரு, இன்னும் அடிச்சிருக்கலாம், பட் அது கனெக்ட் ஆகல. ஸோ இது வந்து ஒரு குரூஷியல் நாக். ஸோ எம்எல்சி வரலாற்றுல இதான் வந்து ஹையர் ஸ்கோர். ஸோ அடுத்த சம்பவம் வந்து கிரண் பொலாட். ஸோ மனுஷன் வந்து ஐபிஎல் விட்டு போயாச்சு, மும்பைல இருந்து போயிட்டாரு. பட் எம்ஐ நியூயார்க்ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 100 அடிச்சிருக்காரு, சில 50s அடிச்சிருக்காரு மேட்ச்ல. ஐ மீன் ஒரு 100 அடிச்சாரு இந்த சேம் கேம் அகைன்ஸ்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம். அண்ட் ஒரு இன்னைக்கு மார்னிங் ஒரு 50 அடிச்சாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 அடிச்சு சேஸ் பண்ணாரு. ஸோ நிறைய பண்ணியிருந்தாரு. அண்ட் குரூஷியல் என்ன சொல்லணும்னா, ஒரு கேம் வந்து 14 ரன் அடிக்கணும். ஸோ அதில் வந்து வெறும் 8 ரன் கொடுத்து மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து மார்க்கஸ் ஸ்டாயினி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாலே தெரியும், அடுத்த 5 பாலுக்கு 8 ரன் தான். பட் கிரண் பொலாட் வந்து ஸ்டாப் பண்ணல. அடுத்த பால் விக்கெட் எடுத்து செட்டில் ஒர்காஸ் அந்த டீமை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னுமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு கிரண் பொலாட். ஸோ நெக்ஸ்ட் சம்பவம், இது வந்து லுஹான் ட்ரீ பிரட்டோரியஸ். ஸோ இந்த பையன் வந்து எப்படி வைபு சூரியவன்ஷி வந்து ஆர்ஆர் ஃபைன் பண்ணாங்களோ, இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு யங் டேலண்டா ஃபைன் பண்ணாங்க. இந்த பையனும் நல்லா ஹிட் அடிக்கூட பையன் தான். ஸோ இந்த வருஷம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு 100 அடிச்சிருக்காரு. சில பல எம்ஐ நியூயார்க் ஆப்போசிட்டா ஒரு 100 அடிச்சாரு. ஸோ சில பல குயிக் ஃபயர் 60s 70s அடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரா இருந்திருக்காரு. ஸோ 433 ரன் அடிச்சு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரா இருக்காரு. ஸோ இந்த பையன் ஃபியூச்சர்ல சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா ஆடுவாரு. அண்ட் ஒரு நல்ல டேலண்ட் இருக்க. அதாவது எப்படி இவர் ஆடி இருக்காரு அப்படின்னா, எம்எல்சியில் இருக்க எல்லா டீம் கூடயும் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடி அவங்க டீம் வின் பண்ண வச்சிருக்காரு. அடுத்த சம்பவம் தர்ஷன் ஷனகாவின் ரிடெம்ஷன். ஷனகா ஆக்சுவலா வந்து ஐபிஎல் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. பட் எம்எல்சியில் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச் வந்து அவங்க டீம் வந்து ரொம்ப செட்டில் ஒர்காஸ் அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 72 for 6 இருக்கும். பட் அப்போ இருந்து கேமை கொண்டு போய் 154 அடிச்சிருவாங்க. ஷனகா அந்த கேம் வந்து ஒரு 30 balls 50 அடிச்சிருப்பாரு. அந்த கேம் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஷனகா அதுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இன்னொரு கேம் வந்து டிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா லாஸ்ட் ஓவர் ஒரு லோ ஸ்கோரிங் தான் இருக்கும். அப்போ 4 on 4 விக்கெட் எடுத்து அவர் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. ஷனகாவோட பெரிய பவுலிங் ஃபேன் நானு. பட் அவர் வந்து ஆஃப் லேட்ல ரொம்ப ஸ்லோவர் ஆயிட்டாரு. பட் அவர் டெபியூ சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு இந்தியா கூட. ஒரு நல்ல பவுலர். ஸோ அவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்றது ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா கிரிக்கெட் ஃபேனுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்த சம்பவம் வந்து அகீல் ஹுசைன். ஆக்சுவலா டிஎஸ்கே இந்த டிஎஸ்கே வந்து அகீல் ஹுசைனை வச்சு நிறைய மெரிகரோன் ஆடிட்டு இருக்காங்க, உள்ளே வெளியே ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா அவர் வந்து அந்த கேம் தான் லாஸ்ட் ஒரு 6 ரன் அடிக்கணும், ஹேட்ரிக் எடுத்திருப்பாரு. லாஸ்ட் பால் அன்பார்ச்சுனேட்லி நிக்கில் சௌத்ரி கனெக்ட் பண்ணி பால் 6 போயிடும். பட் அடுத்த 2 கேம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் அப்படிங்கிறது லாஸ்ட் ஓவர்ல ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நியர்லி டிஃபெண்ட் பண்ணிட்டாரு ஸ்கோரை. பட் லாஸ்ட் பால் கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கிரவுண்ட் ரொம்ப சின்னது, 6 கிடையாது ஆக்சுவலா. பட் 6 போய் மேட்ச் டிஎஸ்கே லோஸ் பண்ணிட்டாங்க. பட் அடுத்த கேம்ஸ் வந்து அகீல் ஹுசைன் ட்ராப் பண்றது என்ன மாதிரி மூணு தெரியல. ஏன்னா உங்க டீம்ல வந்து அகீல் ஹுசைன் வந்து 2 ரோலும் பண்ணுவாரு. ஹி கேன் பேட், ஹி கேன் பவுல்.
பட் அவருக்கு சான்ஸ் தரவே மாட்டுறாங்க. ஃபிளெமிங்கோட கோச்சிங்ல எனக்கு இருக்க மிஸ்ட்ரியே இதுதான். நிறைய குரூஷியல் பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னா சிஎஸ்கேவின் மேத்யூ ஷாட். ஸோ சிஎஸ்கேவின் மேத்யூ ஷாட் அவங்க டீமான சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அந்த டீமுக்கு வந்து கேப்டனா இருக்காரு. பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் எம்ஐ நியூயார்க் ஆப்போசிட்டா ஒரு 4-4 எடுத்தாரு. அண்ட் அங்கங்க 3-4 எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ என்ன இதுல ஒரு விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா, அதே ரோல் பண்ணக்கூடிய அஸ்வினுக்கு சான்ஸே கிடைக்கல. அதனால என் மேத்யூ ஷாட்டே வந்து அவர் பவுலிங்கும் போட்டுக்கிறாரு, பேட்டிங்கும் அடிக்கிறாரு. அடுத்த சம்பவம் ரொமாரி ஷெப்பர்ட். ஆக்சுவலா ரொமாரி ஷெப்பர்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த இதுல ஒரு நல்ல பவுலரா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 2 மீடியன் கொடுத்து 5 ரன்ல ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல் வந்து நான் வந்து ரொமாரி ஷெப்பர்ட்டை பார்த்தே கிடையாது. ஸோ பேக் டு பேக்ஸா வந்து அவர் 3-4 எடுக்கிறாரு, 2-4 எடுக்கிறாரு, நிறைய 6 ரன்கள் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பவுலரா வந்துட்டு இருக்காரு ரொமாரி ஷெப்பர்ட். ஸோ வந்து எம்ஐ நியூயார்க்கோட ஒரு நல்ல ஒரு எம்ஐ நியூயார்க்கோட டீம் பவுலிங் செட்டப்ல ரொமாரி ஷெப்பர்ட் கரண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி அவங்க டீமுக்கு 2 ஆல்ரவுண்டர் இருக்க மாதிரி, லைக் பெரன் போலர் ஆல்ரவுண்டர் இருக்காரு அண்ட் ரொமாரி ஷெப்பர்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ நல்ல டீம் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சம்பவம் இது வந்து ரோமான் பவுல். ஆக்சுவலா இந்த கேம் நான் வந்து லைவா பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டில் 11 ஓவர்ஸ் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா எல்ஏகேஆர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் கேம்லேயே கிடையாது. ஏன்னா அந்த கிரவுண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் சடனா ரோமான் பவுல் உள்ள வராரு. எல்லா ஓவரும் 10, 15, 20 இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்காரு. அடுத்து 27 பந்துல 73 ரன் அடிச்சு அந்த டார்கெட்டை 8 பால் ஸ்பேர்ல அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேம்ல வந்து காலின் மொன்ட்ரோ பிளே பண்ணியிருப்பாரு, சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்திருப்பாரு. பட் அந்த கேமை சேஞ்ச் பண்ணதே பார்த்தீங்கன்னா ரொமான் பவுல். ஸோ ரொமான் பவுல் வந்து எப்பவுமே ரிலையபிள் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. நல்ல ஒரு நம்பர் 6 வந்து சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் அடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கேகேஆர் அவங்களை கண்டிப்பாக பேக் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் சம்பவம் இது வந்து ஜஸ்தீப் சிங் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு ஆப்போசிட்டா ஜஸ்ட் 5 ஓவர்ஸ் இன்சைட் அவர் போட்ட 2 ஓவர்லயே 4 விக்கெட் எடுத்து கேமையே க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட 5-4 எடுத்திருப்பாரு ஃபார் 24 ரன்ஸ். பட் ஸோ சூப்பராக பவுலிங் பண்ணி மேக்ஸ்வெல், ஸ்டீவன் ஸ்மித், அப்புறம் மார்க் சாப்மேன் இந்த மாதிரி நல்ல நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்திருப்பாரு. ஜாக் எட்வர்ட்ஸ் அந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம். ஸோ கேம் வந்து பவர் பிளேக்குள்ளே சோக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மேஜர் சம்பவங்கள். தவிர்த்து வந்து எல்லா டீமுமே வந்து 6 பாயிண்ட்ல இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல. நவ் லாஸ்ட் 4 கேம் இருக்கு. இப்போ சில வின்ஸ் எல்லாம் போச்சுன்னா எல்லா டீமும் 10ல முடிப்பாங்க. டிஎஸ்கே கரண்ட்லி லாஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க எங்க முடிப்பான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஃபைனல்ஸ் நாக் அவுட்ஸ் அந்த மாதிரி போகும்போது நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எம்எல்சியில் நல்லா பிடிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க.